பிசாசை எதிர்த்து நிற்கிறானா அவன் உண்மையில் தாழ்மை உள்ளவன்னு அர்த்தம். ஆனால் தாழ்மைக்கும் ஆவிக்குரிய போராட்டத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. யாக்கோபு கூட சொல்கிறார், தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நில்லுங்க. இப்போ ஒரு மனுஷன் தாழ்மையாக இருக்கான்னு பாருங்கள், பிசாசை எதிர்த்து நிற்பான். பிசாசை எதிர்த்து நிற்கிறதுனா எப்படி? ஆவிக்குரிய போராட்டத்தில் எப்படி ஜெயிக்கிறது? நிறைய பேர் பாருங்கள், ஆவிக்குரிய போராட்டம்னா ஐயோ அது ரொம்ப பெரிய அட்வான்ஸ் டாப்பிக்கு, அதில் நம்ம எப்படி ஜெயிக்கிறது என்னொன்று பயந்துடுறாங்க. அது ரொம்ப அட்வான்ஸ் டாப்பிக்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப பேசிக் டாபிக் தான். எப்படி ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நில்லுங்க. மோர் ஆஃப் ஜீசஸ், லெஸ் ஆஃப் சேட்டன். தேவனுக்கு கீழ்ப்படிங்க. ஒரு வேலையை ஒழுங்காக செஞ்சால் போதும், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சால் போதும், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அது பண்ணும்போது தான் பாருங்கள், பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிக்கணும். அவர் சொன்ன மாதிரி தாழ்மை அணிந்து கொள்ளணும். கவலையே நான் பட போகிறது கிடையாது, எதை குறித்தும் கவலைப்பட போகிறது கிடையாது. அதுவே பாருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி. நீங்கள் கவலைப்படாத ஆளாக இருந்தால் அதுவே தேவனுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி. அதை பண்ணும்போது பாருங்கள், பிசாசை நீங்கள் எதிர்க்கிற மாதிரி தான். அப்படி தேவனுக்கு கீழ்ப்படிங்க, மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். மோர் ஆஃப் ஜீசஸ், லெஸ் ஆஃப் சேட்டன். அவனுக்கு வல்லமே இல்லை, அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வரானா. கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று வருகிறான். வெறும் சவுண்ட் எஃபெக்ட் தான் இருக்குது அவன்கிட்ட, வேறு எந்த வல்லமையும் கிடையாது. பழைய பேய் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய அந்த பொம்மைங்களை வச்சே பயமுறுத்துவாங்க. சவுண்ட் எஃபெக்ட்டு, விஷுவல் எஃபெக்ட் காட்டியே பயமுறுத்துவாங்க. கடைசியில் பார்த்தா அது பொம்மையாக இருக்கும். இப்போ அதை பார்த்தா சிரிப்பு வருது. இதுக்காக நம்ம ஒரு காலத்தில் பயந்த ஒன்று. பிசாசு பாருங்க பார்த்தா ஒரு சவுண்ட் எஃபெக்ட் தான் வச்சுன்னு வரோம். ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட் வச்சு தான் நம்மளை பயமுறுத்துறான். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் வந்து நம்மளை பயமுறுத்துறான். யாரை விழுங்கலாமோ என்று பார்த்துன்னுக்கிறான். யார் பெஸ்ட்டு கேண்டிடேட் பார்த்துன்னுக்கிறான். அப்படின்னா அவனால் எல்லாரையும் விழுங்க முடியாது, அவனால் எல்லாரையும் ஏமாற்ற முடியாது. சத்தியத்தில் நிலச்சிருந்தால், கவலைப்படாமல் இருந்தால் பிசாசால் அவங்கள ஏமாற்றவே முடியாது. அதனால தான் அவன் அடுத்த டோருக்கு போயிடுவான். அடுத்த வீட்டுக்கு போய் அங்கே யாராவது நல்ல கேண்டிடேட் இருக்கானா பார்ப்பான். யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கிறான். நீங்கள் தாழ்மையான ஆளாக இருந்தால் அவன் உங்களை விட்டு போயிட்டே இருப்பான். அவனால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது.